இப்போ நிறைய பேர் இந்த பரோட்டா சாப்பிட்டு இது பிளட் குளுக்கோஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் வச்சு பார்க்க சொன்னீங்க. ஸோ எனக்கு அதை செக் பண்ணிடலாம். இப்போ கரண்டான பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து 77 மில்லிகிராம் per டெசிலிட்டர் இருக்கு. இந்த பரோட்டா சாப்பிட்டு 1 hour கழிச்சு டெஸ்ட் பண்ணலாம். 1 hour later. இப்போ இதை சாப்பிட்டு 1 hour மேலே ஆச்சு. இந்த டெஸ்ட்டுக்கு நான் வெறும் 3 பரோட்டா தான் எடுத்தேன். அதோட வெயிட் 250 grams. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் மேக்ஸிமம் 144 மில்லிகிராம் per டெசிலிட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு, விச் இஸ் வெரி ஹியூஜ். அண்ட் இங்கே முக்கியமான பிரச்சனை என்னன்னா இதில் இருக்க மைதான் தான் நினைப்பீங்க. பட் இங்கே பிரச்சனை மைதா கிடையாது, மைதாவில் பண்ணுற பொருள் தான். இப்போ கோதுமைங்கிறது நல்லது தான், அதை வச்சு நீங்கள் ரொட்டியும் பண்ணலாம், பூரியும் பண்ணலாம். ஜஸ்ட் பிகாஸ் இப்போ உங்களால் பூரி பண்ண முடியுங்கிறதுனால அந்த கோதுமை கெட்டதாயிடாது. அதே மாதிரி தான் அந்த மைதாவும். இது ஃபுல்லாக வெறும் கார்ப்ஸ் தான். அந்த மைதா பொருள் கூட புரோட்டீன், ஃபேட்ஸ், ஃபைபர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு மைதா எந்த பிரச்சனையும் பண்ணாது. அண்ட் இந்த மைதால பண்ண பரோட்டா கெட்டதுன்னு சொல்லிட்டு வீட் பரோட்டாவோ வீட் பிரெட்டோ எது வாங்கி சாப்பிட்டீங்கனாலுமே இதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போகிறது இல்லை. அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் அடிக்கடி பரோட்டா சாப்பிட்றவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.